ஹாய் ஆல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க லைஃப் பத்தி யாரும் ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாரோட லைஃப்லயுமே சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். அதனால நீங்க அடுத்தவங்க லைஃப்ப ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் இயர் வந்து அந்த சிஸ்டி விரதம் அப்ப பீரியட்ஸ் ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோக்கு இந்த டைம் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் அவங்க டவுட் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு வீடியோவா தான் எடுத்திருக்கேன். எனக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் பூஜை ரொம்ப மன நிறைவா கும்பிட்டு இருந்தேன். தேர்ட் டே பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அதனால விரதத்தெல்லாம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணல, கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுறது, தரையில படுக்கிறது, அதே மாதிரி வந்து தலைக்கு குளிக்கிறது, சாமியை கையெடுத்து வெளியே இருந்தே கையெடுத்து கும்பிடுறது, ஒரு வேளை சஷ்டி படிக்கிறதுன்னு சொல்லி முருகனை மனசார நினைச்சிட்டு தான் இருக்கேன். நமக்கு இப்படிதான் ஆகும்னு சொல்லி நமக்கு வந்து பிஃபோராவே தெரியும். அந்த வீடியோக்கு மோஸ்ட்லி வந்த கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் நான் காப்பு கட்டிட்டேன், கலசம் வச்சுட்டேன், ஆனா வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குள்ள என்ன ஒரு டவுட்னா வந்து, நமக்கு பீரியட்ஸ் டைம்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த டேட்னு தெரியும். அப்படின்றவங்க வந்து விரதம் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. காப்பு கட்டுறது, கலசம் வைக்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் பூஜைன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு தகுந்த மாதிரி பூஜையை வந்து பண்ணுங்க. முருகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூரசம்ஹாரம் பூஜை வீடியோல பார்க்கலாம். பாய்.